ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹஸ்வி ஸ்டிச்சஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓல்டு சாரியை வச்சுதாங்க நாம ஒரு ஃப்ராக் மாடல் பார்க்க போறோம். இதுதான் அந்த சாரி. பாருங்க, சாரியோட ரெண்டு சைடுமே சேம் சைஸ்ல தாங்க பார்டர் கொடுத்துருக்காங்க. இது சாரியோட பல்லு பார்ட்டு. உள்ள வந்து பிளவுஸுமே ரன்னிங்ல தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை வச்சுதான் ஃப்ராகை கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங் ஃப்ராக் வந்து ப்ளீட்டட் மாடலில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டுங்க. துப்பட்டாவை வந்துட்டு சாரி மாதிரி ட்ரேப் பண்ணி அதை ஹிப் பெல்ட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். அட்டாச்சு இல்லைங்க, ரிமூவ் பண்ணுற மாதிரி தான். நம்ம ஹிப் பெல்ட்டை வந்துட்டு கலட்டும் போது அந்த துப்பட்டா வந்துட்டு தனியாக வர மாதிரியும், நம்ம அட்டாச் பண்ணி கட்டும்போது நமக்கு ஹாஃப் சாரி லுக்லையுமே வந்துட்டு இந்த ஃப்ராக் இருக்க மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம துப்பட்டா பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாங்க. அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மீதி இருக்கிறத நம்ம ஃப்ராகா வந்துட்டு கன்வெர்ட் பண்ண போறோம். பாருங்க, துப்பட்டாக்கு நான் 60 இன்ச்சு கிளாத்தை வந்து கட் பண்ண போறேன். அதாவது 1.5 மீட்டரை வந்து நான் துப்பட்டாக்கு கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்க பார்ட் எல்லாமே நம்ம ஃப்ராகா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா துப்பட்டா வந்து செஸ்ட்ல இருந்து தாங்க நமக்கு கால்குலேட் ஆகுது. ஹிப்பிட்ட இருந்து செஸ்ட்ல கவர் ஆகி கீழே வந்துட்டு நம்ம முந்தானி பார்ட் எவ்வளோ விடுவோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். முந்தானி பார்ட் ஒரு 1 மீட்டர் இருந்தால் கூட ஷோல்டர்லேருந்து செஸ்ட் வரைக்கும் நமக்கு ஒரு 1/2 மீட்டர் அப்ராக்சிமேட்டாக நம்ம 1.5 மீட்டர் இருந்தாவே நமக்கு இந்த துப்பட்டா வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1.5 மீட்டர் வந்துட்டு நான் முந்தானி பார்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். முந்தானி பார்ட் வந்து கரெக்டாக செஸ்ட்டுகிட்ட வர மாதிரியும், உள்ளே இருக்க அந்த பார்ட் எல்லாம் வந்துட்டு நமக்கு கீழே வந்துட்டு வர மாதிரியும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு சைட்லையுமே இது பார்டர் அப்படியே தாங்க இருக்கு. இதுல பார்டர்லாம் நான் எதுவுமே கட் பண்ணல. பாருங்க, நான் ப்ளீட் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம சாரிக்கு எப்படி ப்ளீட் எடுப்போமோ அதே மாதிரியே நம்ம ப்ளீட் எடுத்து இதே மாதிரி தான் நம்ம துப்பட்டா அட்டாச் பண்ண போறோம். அதாவது கீழே வந்துட்டு விரிவா வரும், மேலே பின் போடுற இடத்துல வந்துட்டு குறுகலா வந்து அந்த இடத்துல பின் போட்டதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம முந்தானி விடுவோமோ அதே மாதிரி தாங்க. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. மீதி இருக்க கிளாத் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃப்ராகா கன்வெர்ட் பண்ணிடலாம். அண்ட் ஒன் மோர் தென், நமக்கு ஃப்ராகுக்கு ப்ளீட் பண்ணும்போது கீழே இருக்க பார்டர் மட்டும் இல்லாமல் மேலே எக்ஸஸாக இருக்க பார்டரை வெட்டி எடுத்துருவோம் இல்லையா, அந்த ஃபுல் பார்டரையுமே எடுத்து கீழேயே அதோடையே அட்டாச் பண்ணி நாம் லாங் பார்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, மேலே இருக்க அந்த பார்ட்டை கட் பண்ணும்போது பார்டரை எந்தவித டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்ம டாப்பை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணியிருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மேல் பார்ட்டை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்துங்க லைட்டாக ஒரு ரெட் கலர் ஷேடு வர மாதிரி ஒரு லைன்ஸ் வருது. அதை வந்து ஃப்ரண்ட் சைடும் பேக்கில் வந்துட்டு ப்ளைனாக இருக்க மாதிரியும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு ஆக்சுவலி ப்ளவுஸ் பிட்டு போல் இருக்குது. அதை தான் நம்ம ஃப்ரண்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறோம். பேக்கில் வந்துட்டு உள்ளே இருக்க ரன்னிங் கிளாத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்டரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் ஃபோல்டு பண்ணி ஃப்ரண்ட் ஆர் பேக் ரெண்டு பேட்டர்னையுமே ஒட்டுக்கா போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாம் எடுத்தது போக மீதி இருக்க அந்த கிளாத் ஃபுல்லாகவே நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். ப்ளீட் பண்ணி நம்ம ஃப்ராகாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆர் பேக் ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க, பேக்ல ஒரே ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் ஹெவியா வந்துட்டு ரெட் ஷேட்ல தெரியுது. அது பேக்ல தான், அதை நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. ஸோ அது இருந்துட்டு போகுது. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் போர்ஷன் வெட்டிக்கலாம். ஸ்லீவ் போர்ஷனுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆர் பேக் எடுத்தது போக மீதி அதுக்கு நேராக இருக்க பார்டர் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பார்டர் அப்படியே டபுளாக ஜாயின் பண்ணி அது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஸ்லீவ் போர்ஷனுக்கு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்க பார்டர் வந்துட்டு நமக்கு எக்ஸஸ் தாங்க. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை அப்படியே நம்ம 1/1 ஜாயின் பண்ணி லென்த்தாக இருக்கிறத நம்ம எல்போ ஸ்லீவாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது பாடி போர்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு க்ரீன் ஷேட்லையும் கை மட்டும் மெரூன் ஷேட்லையும் தெரியும். ரொம்ப லுக்கு சூப்பராக இருக்குங்க. சேம் டைம் நமக்கு துப்பட்டா வந்துட்டு ரெண்டு சைட்லையுமே பார்டர் வரதுனால அது இன்னுமே பார்க்க நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இந்த பிளானிங்கில் தான் வந்துட்டு அந்த பார்டரை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே கட் பண்ணிட்டோம். எடுத்தது போக மீதி இருக்க கிளாத்தை ஃபுல்லாகவே நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். ப்ளீட் எடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம ஸ்கர்ட்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ எல்லா பார்ட்டும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த மீத இருக்க கிளாத்தை வந்துட்டு நம்ம கிராஸ் எடுத்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு நான் அதில் எவ்வளோ இருக்குங்கிறத நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
நான் இந்த கிளாத்தை டபுள் ஃபோல்டு பண்ணி அதை திரும்பவும் ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேங்க. ஆக மொத்தம் 8 கிளாத் இதில் வர மாதிரி போட்டு நான் அளந்திருக்கேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ் வருது. அதை வந்து 8ஆக நம்ம மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3.5 மீட்டர் கிட்ட இந்த கிளாத் வருதுங்க. இப்போ இதோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 இன்ச் வருது. நமக்கு வந்து இப்போ 37 டு 38 இன்ச் இருந்தா போதுங்க. ஏன்னா டோட்டல் லென்த்தே ஃப்ராகோடது 52லேருந்து 53 இன்ச்சு தான். இப்போ நம்ம வந்துட்டு பாடி பார்ட்டை ஆல்ரெடி 15 இன்ச் வெட்டி வச்சிருக்கோம். பேலன்ஸ் வந்து நமக்கு 37லேருந்து 38 இன்ச் இருந்தா போதும் ரெடி அளவு. இப்போ எக்ஸஸாவே 5 இன்ச் இருக்கு. அது இப்போ கட் பண்ண வேணாம், பார்டர் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்டரோட லென்த் வந்து 6 இன்ச் இருக்கு. ஆல்ரெடி அந்தாண்ட ஒரு பார்டர் 6 இன்ச்ல இருக்கு. ரெண்டும் சேர்ந்து 12 இன்ச் பார்டர். பார்க்க லுக்கு சூப்பரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்டரை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் விட்டே கட் பண்ணுங்க. பார்டரோட வந்துட்டு எட்ஜில் கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் வந்து அதை ஃபோல்டு பண்ணுறதுக்காக விட்டுட்டு நீங்கள் இந்த பார்டரை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நான் அதில் வந்துட்டு இந்த எக்ஸஸ் தெரியாத மாதிரி நான் அட்டாச் பண்ண போகிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கிளாத்தோட பார்டரை வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பார்டரை இப்படி ஃபோல்டு பண்ணி நாம் அந்த பிளைன் இதே தெரியாத மாதிரி ஜரியிலேயே ஃபுல்லாக இருக்க மாதிரி நாம் அட்டாச் பண்ணணும். பாருங்கள், இந்த பிளைன் இடையில எதுவுமே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஜரி லைன் தான் வரும். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இழுக்கக்கூடாது, ரெண்டு சைடுமே வந்துட்டு இழுக்கவும் கூடாது, லூஸ் விடவும் கூடாது. ஒரே ஈவனாக வச்சு தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்டர் ஜாயின் பண்ணுறதுல எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்டர் ஜாயின் பண்ணதே தெரியாதுங்க. பாருங்க, இப்போ நான் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஜாயின் பண்ணதாக காட்டி கொடுக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஸ்மூத்தாக வந்துட்டு 2 கிளாத்தையுமே விடணும், இழுத்து பிடிச்சு பண்ணக்கூடாது. இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு பார்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடு உங்களுக்கு எக்ஸஸாக வந்துட்டு அந்த ஃபோல்டிங்காக விட்டோம் இல்லையா, அது வந்து பிசுறு அடிக்குங்க. அதை வந்து நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஒரு டாப் ஸ்டிச் போட்டு இந்த பார்டரை வந்துட்டு ஜாயிண்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பார்டரை ஓப்பன் பண்ணி அந்த பிசுறு அடிக்கிறத உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அதை மூடி வைக்கிற மாதிரி பார்டரை வந்துட்டு அது மேலே பிளேஸ் பண்ணி அந்த பார்டர் மேலேயே நம்ம டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடியில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண நம்ம அதை ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணுங்க. அந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்பக்கமாக திருப்பி ஃபோல்டு பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு எதுவுமே உருவிட்டு வராது, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது இன்னொரு ஸ்டிச்சு போட்டதுமே இதில் தெரியாத மாதிரி நீங்கள் ஸ்மூத்தாக வந்துட்டு அந்த ஸ்டிச்சை போட்டுகிட்டே வாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்டர் அட்டாச் பண்ணதும் தெரியாது, நம்ம ஓவர்லாக்கும் கொடுக்க தேவையில்ல. உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு சீம் தெரியாத உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். இப்போ பார்டர் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம 2 சைடுமே சாரீ ஓரடிக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணி சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ளீட் வச்சதுக்கப்புறமா ஜாயின் பண்ணும்போது நம்ம ஓரடிக்காமல் அப்படியே ஜாயின் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஓவர்லாக் போடுற மாதிரி இருக்குங்க. அது இல்லாத அது நமக்கு நீட்டாகவும் இருக்காது. நாம் இந்த மாதிரி சைடு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம ப்ளீட் வச்சதுக்கப்புறம் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எந்த வித பிசுறும் இல்லாமல் உருவிட்டு வராமல். இது ஆல்ரெடி ஜரிங்க, உருவிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஜாயின் பண்ணும்போது நமக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீட்டாக வந்துட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப கம்மியாக மடிச்சிங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக மடிக்கணுங்கிறது இல்லை. ஒரு 1/4 இன்ச் டு 1/2 இன்ச் வரைக்கும் மடித்தாவே போதும். இப்போது இதில் வந்து பார்டர் மட்டும்தாங்க ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இன்னும் ஹைட்டு வந்துட்டு நம்ம எவ்வளோன்னு மெஷர் பண்ணலை. பாருங்கள், நான் ஹைட்டு வந்துட்டு 38 இன்ச் வந்துட்டு மெஷர் பண்ணதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்கோ அது ஒரு 4 இன்ச் இருக்கும். அந்த 4 இன்ச்சை வந்து நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து 5 இன்ச் இருந்தது. நம்ம அதை கட் பண்ணியிருந்தோம்னா இப்போ வந்து ஹைட்டு நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம பார்டர்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு நமக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்காக தான் நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை கட் பண்ணலான்ட்டு சொன்னேன். பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து அந்த 4 இன்ச்சை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ப்ளீட் வைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது பிகினர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2ஆ ஒரு ஃபோல்டு பண்ணி அதை வந்து 4ஆ ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க.
பண்ணதுக்கு அப்புறமா அந்த கார்னர்லாம் வந்து ஒரு நாட்ச் போட்டு குறிச்சுக்கோங்க. பாருங்க மொத்தம் வந்து 8 ஃபோல்டிங் இருக்கு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா ப்ளீட் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஹிப்போட சைஸ் வந்துட்டு 35 இன்ச்சுங்க. நம்ம ஒரு 3 இன்ச் லூஸ் கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறமா 38 இன்ச்சை வந்துட்டு நம்ம 8ஆ பிரிக்கணும். 8ஆ பிரிக்கும் போது நமக்கு ஒரு 4.25 இன்ச் வரைக்கும் வரும். ஸோ இப்போ இந்த 8 பார்ட்லையுமே 4.25 இன்ச் வர மாதிரி நம்ம ப்ளீட் ஃபர்ஸ்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஃபுல்லா வச்சு பிரிக்க கூடாது. அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த மார்க் பண்ணிருக்க அந்த பார்ட் மட்டும் நம்ம ஒரு 2 ப்ளீட் இல்லைன்னா 3 ப்ளீட் தான் வரும். பாருங்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை அளந்து பார்த்தோம்னா 4.25 இன்ச் இருந்ததுன்னா அதே அளவு ப்ளீட்டையே நம்ம லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்போது நம்ம பிரிச்சுட்டு அந்த 2 ப்ளீட்டை மட்டும் பிரிச்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரே ஈவனாகவும் அந்த ப்ளீட் வருங்க. இன்னொன்று நமக்கு அந்த ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸும் நமக்கு கரெக்டாக வந்துட்டு மெஷர்மெண்ட்ல வந்துடும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தடில் தான் வந்துட்டு ப்ளீட் வைக்கணும். நம்ம சும்மா எல்லா ப்ளீட்டையும் வச்சு பிரிக்க கூடாதுங்க. அது வந்துட்டு உங்களுக்கு கிளாத் டேமேஜ் ஆகிடும். ஸோ நம்ம 2 ப்ளீட் மட்டும் வச்சு அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம கவர் பண்ணுறது எத்தனை இன்ச்சு கவர் பண்ணுதோ அதுதாங்க ஃபுல்லாகவே நமக்கு மெஷர்மெண்ட்டாக வரும். ஸோ நீங்கள் எப்பயுமே நீங்கள் எத்தனை ஃபோல்டாக மடித்தாலும் சரி அத்தனை ஃபோல்டிங்கை வந்துட்டு அந்த ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸோட நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 8 ஃபோல்டு பண்ணாலும் சரி, 4 ஃபோல்டு பண்ணாலும் சரி, 16 ஃபோல்டு பண்ணாலும் சரி, நீங்கள் அதோட டிவைட் பண்ணி அதோட ஒரு பார்ட் எவ்வளவோ அந்த பார்ட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் ப்ளீட் கொண்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ். பாருங்க நான் வந்துட்டு 4.25 இன்ச் வந்து ஒரு 3 ப்ளீட் வச்சு அளந்து பார்த்தேன். எனக்கு 4.25லேருந்து ஒரு 5 இன்ச் அப்படி அந்த ஒரு 1/4 இன்ச்னால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம அளந்து பார்த்துட்டு நமக்கு ப்ளீட் வந்து ஒரே ஈவனாக வர்றதுனால நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன் லாஸ்ட் வரைக்கும். இப்போ இது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக 38 இன்ச் வந்து நமக்கு வந்துடும். இன்னொன்று என்னென்னா நம்ம அந்த ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா சைடு, அதை வந்து விட்டுட்டு தான் நம்ம அளக்கணும். அது வந்து 1/2 இன்ச் ஃபோல்டிங்க்கு அதாவது சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜாயிண்ட்டுக்கு நம்ம 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம அந்த 4.25 இன்ச் அளக்கணும். 2 சைடுமே அந்த 1/2 இன்ச் வந்து நீங்கள் விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்கள் அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து 38 இன்ச் வந்து வரணும். பாருங்க ப்ளீட் நான் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ இந்த ப்ளீட் வந்து எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ நான் அளந்து காட்டுறேன் பாருங்க. அந்த 1/2 இன்ச் பாருங்க நான் விடுறேன். அது வந்து நமக்கு சைடு ஜாயினிங்காக 1/2 இன்ச் விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் அளந்து காட்டுறேன் பாருங்க. கரெக்டாக நமக்கு 38 இன்ச் வந்துருச்சு. அவ்வளோதான் வீவர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளீட் மெத்தட் வந்துட்டு வச்சு பாருங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரே டைம்லேயே வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணிட முடியும். திரும்ப திரும்ப பிரித்து பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது. இப்போ இந்த ப்ளீட்லாம் வந்துட்டு நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைட் அயன் கொடுத்துக்கலாம். எப்பயுமே வந்துட்டு ப்ளீட்டட் மாடலுக்கு லைட்டாக அயனிங் கொடுக்கும்போது நமக்கு நீட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜான் அளவுக்கு ப்ளீட்டை ஃபஸ்ட்டு அலைன்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அயன் கொடுத்துட்டே வாங்க. அப்படி ஒரு ஜானாக பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ப்ளீட்டும் கரெக்டாக வந்துட்டு செட் ஆகும். இப்போ அடுத்து வந்து ஸ்லீவ் போர்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம பாடி பார்ட் வெட்டுறப்ப சைடில் இருக்க பார்டரை நம்ம வெட்டி வச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? அதை தான் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்லீவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அந்த கிளாத்தில் வந்துட்டு பார்டரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இவ்வளோ லென்த் பார்டர் வந்துட்டு நம்ம அந்த பாடி பார்ட்டில் கட் பண்ணி வச்சோம். இப்போ அந்த பார்டரை மட்டும் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 2 கிளாத் இருக்குங்க. 2 கிளாத்லையுமே அந்த பார்டரை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த பார்டரை வந்துட்டு நம்ம எப்படி கீழே ஜாயின் பண்ணமோ அதே மாதிரியே நம்ம பக்கத்தில் ஜாயின் பண்ணி அந்த பார்டர் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஸ்லீவாக வர மாதிரி நாம் ஸ்லீவ் போர்ஷன் வைக்க போகிறோம். ஏன்னா பாடி பார்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே க்ரீனில் வரும். ஸோ நம்ம பார்டரை வச்சு நம்ம ஸ்லீவ் கொடுக்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்குங்க. பாருங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம ஜாயிண்ட் போட்டு லைனிங்கை வச்சு அடித்து திருப்பிக்கலாம். எப்படின்னு பண்ணுறதுன்னு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கீழே பார்டர் ஜாயின் பண்ணும்போது இடையில வந்து பிளைன் வராத மாதிரி பண்ணோங்க. ஆனால் இதில் வந்துட்டு லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பிளைன் கிளாத் விட்டு தாங்க ஜாயின் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இடையில வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு பிளைன் மரூன் வரும்.
ஏன்னா நமக்கு ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்டர்லேயே பண்ணுறதுனால நம்ம இந்த ஒரு 1/2 இன்ச் மட்டும் பெருசாக தெரிய போகிறதில்ல. ஸோ நான் அப்படியே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாருங்க, மீதி இருக்க லைனிங்கை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு அதை உள்ள ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக எவ்வளோ வந்து எக்ஸஸ் லைனிங் இருக்கோ அதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். 2 லைனிங்லேயுமே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுடுறோம். நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சேர்த்து கட் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். ஸ்லீவில் வந்துட்டு முன்னாடி ஒரு 3/4 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆப்போசிட் சைடு பார்த்துக்கோங்க, லெஃப்ட் ஆர் ரைட் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபோல்டு பண்ணுங்கள். 2 ஒரே சைடு ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா 2 ஸ்லீவுமே ஒரே பக்கம் வர மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த லெஃப்ட் ஆர் ரைட் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபோல்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் 2 ஸ்லீவும் வந்துடும். இப்போ இந்த ஸ்டிச்சை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம பார்டர் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஈவனாக பிரிச்சுக்கோங்க. 2 சைடும் ஒரே அளவு வர மாதிரி சென்டர் கட் கொடுத்துட்டு, இப்போ நான் எப்படி பிளேஸ் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் லைனிங் கிளாத்தை பிளேஸ் பண்ணி அது மேலே வந்துட்டு பார்டர் கவர் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனிங்கில் வந்துட்டு ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டு வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அதை கவர் பண்ணி இந்த பார்டரை வந்துட்டு மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் அடிஷ்னலாக இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா சுற்றிலும் அவுட்டர் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இதே மாதிரி நான் 2 ஸ்லீவையுமே வச்சிடுறேன். இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கிறது இப்போ மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அது மேலே இந்த பார்டரை வச்சு நான் கவர் பண்ணுறேன். கவர் பண்ணிட்டதுக்கப்புறமா எட்ஜில் நம்ம ஒரு ஸ்டிச் போடுறோம். பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பேக் சைடு எந்த ஒரு எக்ஸஸ் கிளாத்துமே தெரியாத இருக்கும். இப்போ 2 சைடுமே சுற்றிலும் அவுட்டர் தையல் போட்டுட்டு எக்ஸஸை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த இடத்துல பத்தலையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு குட்டி ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 2 ஸ்லீவுமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதில் வந்துட்டு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. பாருங்கள் கார்னரில் ஒரு குட்டி பீஸ் மட்டும் பத்தலை, அதுக்கு மட்டும் நான் ஜாயின் போடுற மாதிரி. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த எக்ஸஸ் கிளாத்து, அதையே வந்துட்டு நம்ம அந்த இடத்துல ஜாயின் போட்டு இந்த பார்ட்டை இதோட நம்ம முடிக்கிறோங்க. இப்போ நம்ம என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீட் அடித்து வச்சுருக்கோம், ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் வந்துட்டு டாப் வந்துட்டு இன்னும் எதுவும் நம்ம பண்ணாமல் இருக்கோம். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கொண்டு வரேங்க. இது ரொம்ப வீடியோ லென்த்தாக போகிறதுனால பார்ட் 2 அதை கொடுக்குறேன். பாருங்கள் வீவர்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி இந்த ஃப்ராக் ரெடி பண்ணுறதுங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சாரீஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ஃப்ராக் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு ஃப்ராகு, ப்ளவுஸஸ், சுடி இதெல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொரியர் மூலியமாக நம்ம எங்கே இருந்தாலும் ரீச் அவுட் பண்ணிக்கலாம் வீவர்ஸ். இதே மாதிரி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நெக் வீடியோஸ், ஃப்ராக் வீடியோஸ், டிசைனர்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம ஹஸ்பி ஸ்டிச்சஸில் அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படிங்கிறத சொல்லுங்கள். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் ஏதாவது நெக் டிசைன்ஸ், ஃப்ராக் மாடல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே வீவர்ஸ், இவ்வளோ நேரம் உங்களோட கோல்டன் டைமிங்கை கொடுத்து என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதோட பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் வீவர்ஸ்.